ஹலோ ட்ரேடர்ஸ், இந்த வீடியோவில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்றதை கிளியராக சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் இங்கே ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் பண்ணாது. மார்க்கெட் இங்கிருந்து ஒரு ரன் கிரியேட் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து ரன் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து ரன் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து ரன் பண்ணி தான் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பிக்கு போய் சேரும். அதுதான் எப்பவுமே நடக்கும். சின்ன ஒரு மூமெண்ட்ல கூட மார்க்கெட் அப் டவுன் போய் தான் இருக்கும். இது அப் ட்ரெண்ட் அப்படின்றதுனால ரன்னிங் ஃபேஸ் அதிகமா இருக்கும், ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்றது கம்மியா இருக்கும். ரீட்ரேஸ்மெண்ட் ஏன் நடக்குதுன்னா அது ஒரு ரெஸ்டிங் ஃபேஸ் மாதிரி. இப்போ பையிங் ப்ரெஷர் கண்டினியூஸா இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்றப்போ தான் இந்த ரன் கிரியேட் ஆகுது. அப்போ இங்க இருந்து பையர்ஸ் எல்லாமே ஒரு குவான்டிட்டி காலியானக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் இங்க இருக்கிற செல்லர்ஸ் டாமினேட் பண்ணி வரும், கீழே கொண்டு வருவாங்க மார்க்கெட். மறுபடியும் இங்க இருந்து பையர் ஸ்டார்ட் பண்ணி மேல கொண்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி பையிங் ப்ரெஷர் அதிகமா இருக்கிறப்போ கொஞ்சம் ப்ரெஷர் ரிலீஸ்க்காக நடக்கிற விஷயம் தான் ரீட்ரேஸ்மெண்ட். இப்படிதான் ஒரு மார்க்கெட் ஒரு பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு மூவ் ஆகுது. இந்த பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பிக்கு மூவ் ஆகிறப்போ நம்ம ஒரு லோவஸ்ட் பாயிண்ட்ல இருந்து ஹையஸ்ட் பாயிண்ட் போறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு ஹையர் மார்க்கெட் கிரியேட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒரு ஹையர் மார்க்கெட் கிரியேட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஒரு ஹையர் லோவை ஒரு மார்க்கெட் கிரியேட் பண்ணுது. இது ஏன் ஹையர் லோ அப்படின்னு சொல்றோம்னா இந்த லோவை விட ஹையா இருக்கிறதுனால இத ஹையர் லோ அப்படின்னு நம்ம சொல்றோம். இது லோ, இது ஹை, இது ஹையர் லோ, இது ஹையர் ஹை. இது ஹையர் ஹைன்னு சொல்றதுக்கு காரணம் இந்த ப்ரீவியஸ் ஹையை விட இந்த ஹை ஹையா இருக்கு, மேல இருக்கு. அதுக்காக தான் இதை ஹையர் ஹை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு அப் ட்ரெண்ட்ல மார்க்கெட் என்ன கிரியேட் பண்ணும்னா லோல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹையை கிரியேட் பண்ணும், அப்புறம் ஹையர் லோவை கிரியேட் பண்ணும், அப்புறம் ஹையர் ஹையை கிரியேட் பண்ணும். இதுதான் ஒரு அப் ட்ரெண்ட்ல நடக்கும். இந்த அப் ட்ரெண்ட் கடைசி வரைக்கும் மேல வரைக்கும் மூவ் ஆகிற வரைக்கும் இந்த ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹைன்ற சைக்கிள்லயே தான் போகுமே தவிர வேற எந்த ஒரு புதுசா ஒரு பாயிண்டையும் கிரியேட் பண்ணாது அப் ட்ரெண்ட்ல. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுனா இந்த ஹை இருக்குது இல்லைங்களா, இப்ப மார்க்கெட்டிங்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு, இங்க இருந்து ஒரு ஹையை கிரியேட் பண்ணிருக்கு, இங்க ஹையர் லோவை கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போகிறப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ஹையை இது இந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிருக்கு. ஒரு லைன் வரைகிறேன். இந்த மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் ஹைய பிரேக் பண்றதுதான் இந்த இடம், பர்டிகுலர் இந்த இடம் தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஏன் இதுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு பேருனா இது மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். அதாவது லோ ஹை லோ அப் ஹை, அதுதான் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். அந்த ஹையை விட மேல போய் இந்த இடம் பிரேக் ஆகி ஹையர் ஹைன்னு ஒரு புது பாயிண்ட்டுக்கு போறதுனாலதான் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி ஹையர் ஹையை ஃபார்ம் பண்றதுனாலதான் இதுக்கு பேரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்.
இந்த ஸ்ட்ரக்சர் ஒரு வாட்டியும் பிரேக் ஆகுறப்போ தான் நமக்கு ஒரு அப் ட்ரெண்டோ இல்ல டவுன் ட்ரெண்டோ கிடைக்கும். இப்போ அப் ட்ரெண்டை பத்தி மட்டும் பேசலாம். ஒரு ப்ரீவியஸ் ஹைய பிரேக் பண்ணி ஹையர் ஹை ஃபார்மேஷன் நடக்கிறப்போ இதை நம்ம அப் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஒரு பர்டிகுலர் இடம் தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அடுத்து இந்த ஹையர் ஹை இந்த இடம் பிரேக் பண்ணிருக்கு. இந்த பர்டிகுலர் பிளேஸ் தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். சேம் இந்த ஹையர் ஹைய இந்த பர்டிகுலர் கேண்டில் தான் பிரேக் அவுட் பண்ணிருக்கு. இதுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கிறதுனாலதான் ஒரு அப் ட்ரெண்டோ இல்ல ஒரு டவுன் ட்ரெண்டோ ஃபார்ம் ஆகுது. இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கான்செப்டை நான் சொல்லி கொடுக்கறதுக்கு காரணம், இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கிறப்போ தான் நமக்கு ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இப்போ இந்த ஒரு அப் ட்ரெண்ட்ல இந்த ஹையர் ஹையை பிரேக் பண்ணா அடுத்த ஹையர் ஹை ஃபார்மேஷனுக்கு போய் ஆகணும் மார்க்கெட். அப்போ இந்த இடத்துல ஒரு ரியல் பிரேக் அவுட் நடந்த உடனே நமக்கு ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சேம் இந்த ஹையர் ஹையை இந்த கேண்டில் பிரேக் பண்ணக்கப்புறம் இங்க நமக்கு ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதை நம்ம கரெக்டா கிராப் பண்ணணும். அதுக்காக தான் இந்த கான்செப்டை நான் கொண்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் கான்செப்டை மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ட்ரேட் எப்படி பிளேஸ் பண்றது, இதை யூஸ் பண்ணி ட்ரேட் எப்படி பிளேஸ் பண்றது அப்படின்றது செப்பரேட்டா நம்ம பின்னாடி எல்லா கான்செப்டும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம அதை பொறுமையா கத்துக்கலாம். இப்போதைக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்றத கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இது பிரேக் பண்ணி போறதுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். சிமிலரா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருந்து ஒரு லோவஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட் லைனா டிராவல் பண்ணாது மார்க்கெட்டு. அதே மாதிரி ஒரு ஹை ஒரு லோ, இது லோவர் ஹை. அதுல பார்த்தது ஹையர் ஹை பார்த்தோம். இது லோவர் ஹை. லோவர் ஹைன்னு எதுக்கு சொல்றோம்னா இந்த ஹையை விட இது லோவா இருக்கிறதுனால லோவர் ஹை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த லோவர் ஹை இந்த லோவை விட கீழே போய் ஒரு லோவர் லோவை ஃபார்ம் பண்ணும். அங்க ஹையர் ஹை மாதிரி இங்க லோவர் லோ, அங்க ஹையர் லோ மாதிரி இங்க லோவர் ஹை. சோ ஹை லோ லோவர் ஹை லோவர் லோ லோவர் ஹை லோவர் லோ, இந்த மாதிரி லோவர் ஹை லோவர் லோன்னு ஒரு ட்ரெண்ட் மூவ் ஆகுது. அது டவுன் ட்ரெண்ட். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் இந்த லோவை பிரேக் பண்ணி ஒரு லோவர் லோவை ஃபார்ம் பண்றப்போதான் நம்ம இந்த பர்டிகுலர் பிளேஸை தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம டவுன் ட்ரெண்ட்ல சொல்றோம். அதே மாதிரி எப்பவுமே ஃபார்ம் பண்ற லோவர் லோவை பிரேக் பண்ற இடம் தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். சிமிலரா எல்லா லோவர் லோலையும் பிரேக்கிங் பாயிண்ட் தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த லோவர் லோ ஃபார்மேஷனுக்கு அப்புறம் புது லோவர் லோ ஃபார்மேஷனுக்கு மார்க்கெட் கீழே போய் தான் ஆகணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சிமிலரா இந்த இடத்துல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், இந்த இடத்துல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரியல் பிரேக் அவுட்டா நடக்கணும், ரியல் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா இருக்கணும். அப்பதான் நமக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கரெக்டா யூசபிளா இருக்கும். ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம போன வீடியோல ஃபேக் பிரேக் அவுட் பத்தி பார்த்திருப்போம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ரியல் பிரேக் அவுட் நடந்தா நல்ல ட்ரேட் கிடைக்கும், ஃபேக் பிரேக் அவுட் வந்தா நம்ம ட்ரேடை அவாய்ட் பண்ணிட்டு கிளியர் இண்டிகேஷனுக்காக வெயிட் பண்ணணும். இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எல்லாமே பிரேக் அவுட் கான்செப்ட் தான். ப்ரீவியஸ் லோவையோ ப்ரீவியஸ் ஹையவோ
பிரேக் பண்றது தான் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோட கான்செப்டே. பிரேக் அவுட் கான்செப்டுக்கு தனியா ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஃபேக் பிரேக் அவுட்டுக்கு தனியா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அந்த 2 வீடியோவுமே பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு கிளியரா புரியும். இது ரியல் பிரேக் அவுட்டா இருந்தா மட்டும்தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம கிராப் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஃபேக் பிரேக் அவுட்டா இருந்தா நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணாம வெயிட் பண்ணணும். பேஷன்ஸ் தான் ட்ரேடிங்லயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை ஃபர்ஸ்ட் கத்துக்கங்க. மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் எமோஷனல் ட்ரேட் பண்ணாம ரொம்ப பேஷன்ஸோட வெயிட் பண்ணுங்க. ட்ரேடிங் பண்ணி ஆகணும்னு அவசியம் இல்லை, ட்ரேடிங்க்கு வெயிட் பண்றது தான் ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணி உங்க டவுட்ஸை கிளியர் பண்றேன். ஆர் நெக்ஸ்ட் வீடியோல உங்க டவுட்ஸை நான் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் டவுன் ட்ரெண்ட் எப்படி படிப்படியா ஒரு அப் ட்ரெண்டா சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம கிளியரா பார்க்க போறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டி சேனலோட லிங்க் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். We'll see you in the next video.